சிவா சார், எங்க சார்? யாரு சார்? வணக்கம். நீங்க வரல எனக்கு தெரியாது, எங்க சங்கம் எல்லாத்துக்கும் தெரியும். ப்ரொடியூசர் தான் வந்து டைரக்டருக்கு பண்ணுங்கிறது இல்லை. இப்போல்லாம் ஹீரோக்கள் கார் வாங்கி கொடுக்கறது, வீடு வாங்கி கொடுக்கறது, தோணி போன 15 படம் வாங்கி கொடுக்கறது கூட இருக்கு. இந்த படம் ஹிட் ஆனா ஒருவேளை நீங்க பண்ணுவீங்களா சார்? நீங்க ஃபர்ஸ்ட் எப்படி ஆரம்பிச்சீங்க? பலன்னு சொன்னேன். அது நான் பண்ணும்போது வெளியே சொன்னேன், வெளியே சொல்லவே கூடாதுன்னு சொன்னேன். நீங்க எதுவும் சொல்லலாமா கேட்க? அதனால நம்ம பண்றது வெளியே தெரியாம தான் இருக்கும். அந்த அர்ஜுனுக்கு தெரியும் அது என்ன இருக்குன்றது. நீங்க கேட்டது என்னோட அவர் ரொம்ப ஹாப்பி. இல்லைன்னா இப்ப இங்க ஒரு 15 சவரம், இங்க ஒரு 15 சவரம். இந்த ப்ரொடியூசர் எந்த அளவுக்கு உஷார் பாருங்க. 13 வருஷத்துக்கு முன்னாடி தங்க எந்த வேலை இருந்தா அதை கூட வாங்கிட்டு சார். ஒரு ஃபங்க்ஷன்ல ஒரு மனிதனை பத்தி சூப்பர் ஸ்டார் சொல்லிட்டு பெரிய சர்ச்சை ஆயிடுச்சு. ஆனா உங்களை வந்து அகில உலக சூப்பர் ஸ்டார்னு சொல்றாங்க. ஆனா எந்த சர்ச்சையும் வர மாட்டேங்குது. இதுக்கு என்ன காரணம் சார்? நீங்க ஏதாவது தலைவலியா பண்ணி வச்சிருக்கீங்களா? இல்ல இந்த சர்ச்சை வரலன்னு வருத்தப்படுறீங்களா? சர்ச்சை வரலன்னு சொல்லிட்டு வருத்தப்படுறேன். இல்ல சார், நீங்க வருத்தப்படவே வேணாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் சூப்பர் ஸ்டார் அப்படின்றது வந்து தமிழ்நாடு, இந்தியா, அதான் நம்ம இந்த எர்த் கேலக்சி, அந்த பிளாக் ஹோல் அந்த மாதிரி போயிட்டு இருக்காங்க. ஸோ அதனால வந்து நம்ம வந்து அகில உலக சூப்பர் ஸ்டார் ஒரே ஒருத்தர் தான் ரவுண்ட் ரேஸ் ஓடிட்டு இருக்காரு. அவர் தான் லாஸ்ட், அவர் தான் ஃபர்ஸ்ட். இனிமேல் இன்னொருத்தர் வரவே முடியாது. ஓகேங்களா? தேங்க்யூ சார். டேரக்டர் சார், ஒரு क्वेश्चन சார். ஹீரோக்கு சார் அதான் சந்திரசேகர் சார், சிவா சார் சொன்ன மாதிரி அவங்களாம் மதம் பார்த்தது நானே பார்த்துருக்கேன். என்ன கூட சொல்றாங்க, கலைஞர் அந்த மாதிரி இது இப்போ சார் மாதிரி தான் ஆயிட்டேன். அந்த அளவுக்கு முக்கியத்துவம் இருக்குமா? ஏன்னா அவருக்கு அந்த படங்கள் அந்த காலத்துல ஒரு நேரம் மட்டும் இல்லை, பல படங்கள் இல்லை, அவ்வளோ பிரமாதமா இருப்பாரு. அந்த மாதிரி ஒரு முக்கியத்துவம் இருக்குமா அவருக்கு? சார், அதாவது இந்த கதையை ஆரம்பிக்கிறதுக்கு நலன் சார் எங்களுக்கு ஒரு ஒரு ஐடியா கொடுத்தாரு சார். அந்த ஐடியாவோட கேரக்டரே அவர் தான். கண்ணபிரான்ற கேரக்டர் அவரை வச்சுதான் அவர் எங்களுக்கு ஐடியா கொடுத்தாரு. அதை வச்சுதான், அந்த கேரக்டரை வச்சுதான் நாங்கள் இந்த ஃபுல் கதையுமே நாங்கள் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு கேரக்டர் சார். இயக்குனருக்கு ஒரு கேள்வி சார். ஒரு செகண்ட் பத்திரிகையாளர் மன்னிக்கவும், அவசர வேலை காரணமாக திரு எம்எஸ் பாஸ்கர் ஒரு எமர்ஜென்சிக்காக கிளம்புறாரு. அவர் மட்டும் என்னுடைய மனப்பூர்வமான நன்றிகள், வணக்கங்கள். தேங்க்யூ சார். சார் இயக்குனர் ராட்சசன், மார்க் ஆண்டனி, அப்புறம் இந்த குட் பேட் லீக், இதுக்கெல்லாம் வந்து நீங்க வந்து இது ஸ்கிரீன் பிளே எழுதிருக்கீங்க. பட் இதெல்லாம் மற்றவங்களோட இயக்கத்துல போச்சு. இப்போ உங்களோட இயக்கத்துக்கு நீங்க என்ன ஸ்கிரீன் பிளே எழுதிருக்கீங்கல்ல, இதுல என்ன ஸ்பெஷலா இருக்கு சார்? அதான் இப்போ நீங்க வந்து மார்க் ஆண்டனி பார்த்தீங்கன்னா ஒரு ஜேர்னல், ராட்சசன் பார்த்தீங்கன்னா ஒரு ஜேர்னல். இப்போ நம்ம பண்ணியிருக்கிற எனக்கு எப்போதும் வந்து சினிமா வந்து ஒரு டீம் ஒர்க் நம்புறோம் சார். நம்ம ஒரு தனிச்சு நம்ம அப்படியே திடீர்னு ஒரு புதுசாக நம்ம மைண்டுக்குள்ள வந்து சார். இப்போ நான் இது வரைக்கும் சின்ன வயசுலேருந்து பார்த்த நண்பர்கள், படித்த புஸ்தகங்கள், அப்புறம் நான் பார்த்த விஷயங்கள், படங்கள், இதெல்லாம் வச்சு தான் நம்ம வந்து ஒரு கதை உருவாக்க முடியுது. இந்த கதைக்கு, இந்த சூழலுக்கு எனக்கு அதிகமான உதவி தேவைப்பட்டுச்சு சார். அதுக்கு தான் யோகராஜா இருக்கட்டும், நலன் சார் டீம் கலராக இருக்கட்டும், அந்த யோகியா இருக்கட்டும், அப்படின்ற நண்பர்களோட டேரக்ஷன் டீமாக இருக்கட்டும், அதாவது விவாதிச்சு ஒரு இதை அதை தாண்டி வந்து சொன்ன இல்லைங்களா, என்னோட ஹெட் மாஸ்டர் இருக்கார் இல்லைங்களா, அவரு பேரத்துக்கு மூஞ்சி நடிச்சுட்டே இருப்பாரு. இது இந்த சீன் சூழல் கிடையாது, இந்த சீன் சூழல் கிடையாது. ஸோ அப்படி ரொம்ப கஷ்டப்பட்டு உருவாக்கப்பட்ட, கஷ்டம் சொல்ல முடிய சந்தைகள் ரொம்ப ஜாலியாகவும் இருந்தது. நம்ம ஒரு பெஸ்ட் ஒன்று வரதுக்கு வேலை செய்யற ஒரு ஜாலியும் இருந்தது. பெரும்பாலும் ப்ரொமோஷன்ஸ் படத்தை ரிலீஸ் ஒரு 2 நாள் 3 நாளைக்கு வந்து ஹைப் கொடுக்கறதுக்கோசம் இந்த படம் இப்படி ஒரு கலெக்ஷன் வரும்னு சொல்லுவாங்க. அப்புறமா வாய் படந்து பார்க்குற மாதிரி இருக்குன்னு நிறைய பேர் சொல்றாங்க. உங்க படம் எந்த அளவுக்கு இருக்கும் சார்? நாங்கள் வந்து ரொம்ப ஆனஸ்டாக ஒர்க் பண்ணியிருக்கோம் சார். அது எந்த மாதிரி இருக்கும்னு இந்த படம் பார்த்துட்டு ஆடியன்ஸு நீங்கள் கொடுக்குறதா சார் எங்களுக்கு. நாங்கள் முன்கூட்டி நல்லா இருக்குன்ற ஒரு விஷயம் தான் சொல்ல முடியும். அது ஆடியன்ஸ் தான் சார். அது கிடையாது. அதான் சொல்லுவாங்க, மக்கள் தீர்ப்பு மகசேன் தீர்ப்பு, முன்னாடி நம்ம தீர்ப்பு சொல்ல முடியாது சார். வாங்க சார். நீங்க ஆக்சுவலாவே அரசியல்வாதி, நீங்க நிறைய அரசியல்வாதிகளாம் பார்த்துருக்கீங்க. ஆனா புதுசா பார்த்தீங்கன்னா மாநாடுல இருந்து எல்லா படங்களையும் நீங்க வந்து
புதிய கட்சிகள் நிறைய பார்த்துட்டே இருக்கீங்க படங்கள்ல, இது எப்படி இருக்கு? ஏன்னா இதுவும் ஒரு கட்சி. ஏன்னா சமீபத்துல விஜய் அவர்களும் தொடங்கியிருக்காரு, அந்த மாதிரி பேரும் வந்திருக்கு. ஸோ இது எப்படி இருக்கு? அந்த அரசியல் ஃபீல் எப்படி இருக்கு? அரசியலை விட்டு உங்களை வெளியில அனுப்பவே மாட்டாங்க, சினிமாவும் சரி. ஆமாம், நான் வந்து என்னுடைய எய்மு எல்லாம் சினிமா நடிக்கணும்னு வந்தேன். அடிப்படையில் நான் வந்து ஒரு திமுகக்காரன். அடிப்படையில் பள்ளியில் படிக்கிற காலத்துலேருந்து ஒரு திமுகக்காரன். அதுக்கப்புறம் தான் நான் வந்து சினிமாவில் வந்து புகழ் பெற்ற பிறகு கலைஞர் அவர்கள் என்னை அழைத்து நடிகர் தலைவர் சிவாஜிக்கு பிறகு லட்சிய நடிகர் SSRக்கு பிறகு நல்ல தமிழ் பேசுகிற தமிழ் நடிகர் சினிமா உலகத்துக்கு கிடைச்சிருக்கிற, நீ நடித்தால் தூக்கு மேடையில் நிறைய வசனங்கள் இருக்கு, அது நீ பேசினா தான் அதை பேச முடியும். ஆனால் நீ என்னோட படத்தில் நடித்தால் பல எதிர்ப்புகளை சந்திக்க வேண்டியிருக்கும், யோசிச்சு சொல்லுன்னு சொன்னார். நான் அப்போ சொன்ன அடிப்படையிலே நான் ஒரு திமுகக்காரன். அதனால வந்து பராசக்தி மனோகரம் வசனத்தெல்லாம் பேசி நடிச்சவன் நான். எனக்காக நீங்க வசனம் எழுதும்போது இதை விட எனக்கு என்ன பொறுமை வேணும், எத்தனை எதிர்ப்பு இருந்தாலும் நான் நடிக்கிறேன்னு சொல்லி நடித்தேன். அதுக்கப்புறம் பல எதிர்ப்புகளையும் சந்தித்தேன். இப்போ நீங்கள் கேட்டீங்கல்ல, அது மாதிரி வரும்போது இப்போ நான் வந்து செல்ஃபின்னு ஒரு படத்தில் ஒரு கேரக்டர் ஒரு கஷ்டப்படுற ஒரு குடும்பத்தினுடைய தந்தையாக நடித்தேன். இப்போ வந்து சமூகம்னு ஒரு படத்தில் வேற கேரக்டர் பண்ணியிருக்கேன். ஆனால் நீங்கள் கேட்ட மாதிரி மாநாட்டில் ஒரு அரசியல்வாதி, இதுலேயும் ஒரு அரசியல்வாதி. இது அரசியல்வாதி என்னன்னா ஒரு நல்ல கண்ணியமான அரசியல்வாதி, அப்படிதான் நடிச்சிருக்கேன். இன்னொன்று என்னன்னா, நான் நடிக்கிற திரைப்படங்களை நான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே நான் வந்து சொல்லியிருக்கேன். நான் ஏற்றுக்கொண்ட தலைமைக்கு அவப்பெயர் வர்ற மாதிரியோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு கேரக்டர்னா அதை நான் தவிர்த்து விடுவேன். அது நிச்சயமா நடிக்க மாட்டேன். அது இல்லாம நல்ல பாத்திரம்ன்றப்ப நடிப்பேன். இதுல வந்து அரசியல்வாதி தான், ஆனா ஒரு கண்ணியமான ஒரு நல்ல ஒரு சமுதாயத்தை முன்னேற்றுவதற்கு அதுக்கு மேல அது படம் பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கலாம். அந்த மாதிரி ஒரு கேரக்டர், அதனால நடிச்சிட்டு இருக்கேன். வேற கேரக்டரும் நல்ல கேரக்டர் நடிச்சிட்டு இருக்கேன். திருக்குமார் சார், இதுல வந்து சூதுகவும் அதெல்லாம் போட்டீங்க, ஆனா அகில உலக சூப்பர் ஸ்டார் அப்படின்னு ஏன் போறாரு? அவங்க வந்து உலகத்துக்கே தெரிஞ்சது, எல்லாரும் தெரிஞ்சதை பத்தி நம்ம போட்டுதான் அவங்க காட்டணும்னு அவசியம் இல்லை. அதனால இல்ல ஆக்சுவலா அவர் படம்னாவே எல்லாருமே குட்டீஸ்ல இருந்து எல்லாருமே எஸ்கே மாதிரி எல்லாருமே அவர் கவர் பண்ணிட்டாரு. அவர் படம் விரும்பி போய் பார்ப்பாங்க. இது வரைக்கும் இது ஆகல. அப்படி இருக்கும்பொழுது அவர் பேர் போட்டவே கொஞ்சம் உங்களுக்கு வரவேற்பு இன்னும் அதிகமா இருக்கும். இது வந்து பிளஸ் ஃபேக்டர் ஆகுது. அதனால இதெல்லாம் வந்து அவர் சில நடிக்கும் தான் போட்டு கண்டிப்பா எடுப்பீங்களா? ஆல்மோஸ்ட் ஸ்கிரிப்ட் ஃபைனலைஸ் பண்ணிட்டோம். அர்ஜுன் தான் வந்து ஸ்கிரிப்டும் பண்ணி கொடுத்துருக்காரு. அதில் வந்து விஜய் சிவா சார் அண்ட் ஸ்கேங் அப்படிங்கிறாங்க. அது போக சந்திரசேகர் சார் இருக்காங்க, உமேஷ் பாஸ்கர் சார் கண்டிப்பாக இருப்பாங்க, அருள்தாஸ் சார் கண்டிப்பாக அதில் இருக்காங்க. இதோட ஆடா பாபி சிம்மா சாரும் கண்டிப்பாக அதில் இருப்பாருன்னு நம்ம அவர்கிட்ட பேசணும். கருணாகரன் தான், அவர் இல்லாமல் சூதுகம் இதுவே கிடையாது, ட்ரையாலஜியே கிடையாது. அதனால கண்டிப்பாக இவங்க எல்லாருமே இருக்காங்க. சார், இந்த சீக்குவலா தான் எடுப்பீங்களா இல்லனா வந்து வேற ஏதாவது புது ஃப்ரெஷ்ஷான கண்டென்ட்ஸ் எடுப்பீங்களா? இல்ல கண்டிப்பா இதா 2 அதே மாதிரி தான் வந்து இப்போ இது அந்த மாதிரி தான் வேற ஒண்ணுமே தெரியல. அது கேக்குறேன். இல்ல, இது வந்து எப்படின்னா, இப்போ ஒரு ஆஃப்டர் கொரோனாக்கு அப்புறமான காலகட்டம் வந்து சினிமா வந்து ஒரு டைப்பான ஒரு ட்ராக்ல போயிட்டு இருக்கு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இண்டிவிஜுவல் ப்ரொடியூசர்ஸே கிடையாது, எல்லாமே கார்பரேட் மட்டும்தான் இங்கே படம் எடுத்துட்டு இருக்காங்க. ஏன்னா இன்னைக்கு சினிமா எடுக்கிற செலவு பொருட்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளவு ஹையாக போயிட்டு இருக்கு. இன்னைக்கு வந்து ஒரு 200 கோடி மினிமமாக ஒரு ஆர்டிஸ்ட் வச்சு படம் எடுக்கனால இன்னைக்கு 100 கோடி இல்லாமலாம் ஒரு படம் எடுக்க முடியாது அப்படின்ற சூழ்நிலைக்கு சினிமா போயிடுச்சு. அப்படிப்பட்ட காலகட்டத்தில் எங்களை மாதிரி ஒரு கண்டென்ட் ஓரியன்டா ஃபிலிம் எடுக்கிறோம், ஒரு சின்ன படம் எடுக்கிறோம், ஒரு நியூ டெக்னீஷியன்ஸ் நியூ ஆர்டிஸ்ட் அப்படின்றவங்களோட நம்ம படம் பண்ணுறோம் அப்படின்னா அந்த மக்கள் மத்தியிலையும் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு வந்து ஏதாவது ஒரு பொருள் தேவைப்படுது. ஒரு பெரிய அந்த அவங்க பண்ற செலவுக்கும் அவங்க கொடுக்குற பப்ளிசிட்டிக்கும் நம்மளால ஈடு கொடுக்கவே முடியாது. அப்போ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு படத்துக்கு 20 கோடி ரூபாய் பப்ளிசிட்டியே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம அவ்வளோ படம் ப்ரொடக்ஷன் மேலே கூட நம்ம அவ்வளோ பண்றது. அப்படி இருக்கும்போது இந்த சூதுகம் 2ன்ற ஒரு டைட்டில் வந்து இத்தனை கலைஞர்கள் நல்ல கலைஞர்கள் நடிச்சு ஒரு நல்ல படமா வந்திருக்கு. இதை மக்கள் வந்து கொண்டு சேர்க்கறது இந்த டைட்டில் யூஸ் ஆகுதுன்னா அதில் ஒன்றும் தப்பு இல்லைன்றது தான் என்னோட பாலிசி. ஃபர்ஸ்ட் வந்து
சூரியன் 2 ஃபர்ஸ்ட் வந்து விஜய் சேதுபதி நடிச்சாங்க. ஏன் அவர் இதை போடல? அதை விட கம்ஃபர்ட்டா வந்து நம்ம சிவா நல்லா போட்டீங்களா, இல்ல ஒரு காமெடி வேஸ்ல அடிச்சு தூக்கி வந்து விஜய் சேதுபதி காமெடி அவ்வளவு வராதுன்னு சொல்லிட்டு போட்டுக்கிறீங்களா? அப்படி இல்ல, சூதுவம்ல காமெடி அப்ப வந்து காமெடி பண்ணாரு. இல்ல வந்து அந்த கேரக்டர் இல்ல. இப்ப வந்து சூதுவம்பல் வந்து விஜய் சேதுபதி சார் ரீப்ளேஸ் பண்ணி சிவா கேரக்டர் கிடையாது. சூதுவம் 2ல வந்து சூதுவம்ல வந்து தாஸ்ன்ற கேரக்டரா விஜய் சேதுபதி சார் நடிச்சிருந்தாங்க. சூதுவம் தாஸ்ன்ற கேரக்டரும் இருக்கு, குருநாத்ன்ற கேரக்டரும் இருக்கு. ரெண்டு கேரக்டர்ஸுமே இருக்கு. அது இது வந்து தாஸ்ன்ற கேரக்டர்ல விஜய் சேதுபதி ரீப்ளேஸ் பண்ணிட்டு விஜய் சேதுபதி சார் நடிக்கல. இஸ் கேரக்டர்ஸ் என்ட்ரி அந்த யூனிவர்ஸுக்குள்ள இவரும் ஒரு கேரக்டரா உள்ள வந்திருக்காங்க. சார் ஒரு ப்ரொடியூசரா நீங்க ஒரு விஷயம் சொல்லுங்க சார். என்னன்னா இப்போ வந்து படம் ப்ரமோஷன் பண்ணிட்ட பிறகு படம் ரிலீஸ் ஆகும்போது ரிவ்யூ ஒரு விஷயம் வருது சார். அது வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் நிறைய வருது. அது நீங்க எப்படி பாக்குறீங்க? ஏன்னா இப்போ வந்து பப்ளிக் ரிவ்யூ கொடுக்குறாங்க. பப்ளிக் கொடுத்த விஷயத்த வந்து நம்ம வந்து போடக்கூடாதுன்னு சொல்றது யாருக்கும் உரிமை கிடையாது. ஆனா வந்து ஒரு விஷயம் ஒருத்தர் சொல்றாரு, இந்த மாதிரி பண்ணாதீங்கன்றாரு. அது நீங்க எப்படி பாக்குறீங்க? ஏன்னா ப்ரொடியூசருக்கு தான் வந்து லாபம் நஷ்டம் ஒரு விஷயம். நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? இந்த சினிமா வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு படம் எடுத்து முடிக்கிற வரைக்கும் நம்ம கையில இருக்கு. படம் எடுத்து முடிச்சிருச்சுன்னா அது வந்து பப்ளிக்கோட ப்ராப்பர்ட்டியா மாறி இருக்கு. ஒரு படத்தை வந்து நல்லா இருக்குன்னு சொல்லி ரசிகர்கள் தான் நம்மளை இவ்வளவு பெரிய ஆளாவும் ஆகுறாங்க. யாருக்கோ ஒருத்தருக்கு ஒரு ஸ்டார் டம் வருது, ஒரு பட்டம் கிடைக்குது அப்படின்னாலே அது வந்து அத்தனை நாள் அவங்க நடிச்சப்போ அந்த ரசிகர்களுக்கு வந்து அவங்க கொண்டாடி அந்த 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 ரசிகர்களோட இதுதான் நம்மளை வந்து கொண்டு வந்திருக்கு. ரெண்டாவது இன்னைக்கு ரிவ்யூஸ்ன்றது பார்த்துட்டீங்கன்னா ஒரு காலத்தில் சினிமாவில் வந்து ஒரு பேப்பரில் ரிவ்யூ வரும். தினத்தந்தியில் பல மேகசின்ஸுக்கு முதமானதோட இந்த மாதிரி மாலை வாசு இந்த மாதிரி பேப்பரில் வரும். நாங்கள் சின்ன வயசுல இருக்கிற காலத்தெல்லாம் பேப்பர் படிக்கிறதுக்காக டீ கடைக்கு போவோம். டீ கடையில் வந்து 10 பேர் உட்காந்து இந்த படம் எது நல்லா இருந்துச்சு அப்படி பேசிட்டு இருப்பாங்க. அன்னைக்கு டீ கடையில் உட்காந்து பேசுறது இன்னைக்கு ஃபேஸ்புக்லேயும் ட்விட்டர்லேயும் யூடியூப்லேயும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. இது வந்து எவாலுவேஷன் நான் பார்க்குறேன். எவாலுவேஷன் நம்ம அடாப்ட் ஆனதை தவிர அதை வந்து அப்போஸ் பண்ண முடியாது, முடியாது. நம்ம அப்போஸ் பண்ணணும்னு நம்ம சொன்னாலுமே அதை அப்போஸ் பண்ண முடியாதுன்றதான் உண்மை யதார்த்தம். நீங்க கலாச்சாரத்தை என்னன்னா யூடியூப்ல போய் யாரையும் பேசாதீங்களோ, ட்விட்டர்ல யாரையும் போஸ்ட் பண்ணாதீங்களோ, ஃபேஸ்புக்ல யாரையும் போஸ்ட் பண்ணாதீங்களோ, வாட்ஸ்அப்ல யாரையும் ஃபார்வர்ட் பண்ணாதீங்களோ, நம்மளால கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. இன்னைக்கு இதுதான் நியூ நார்மல், இதுதான் இன்னைக்கு இருக்க உலகம். இந்த உலகத்துக்கு நம்ம அடாப்ட் ஆகிட்டா நமக்கு நல்லது. இந்த இதை வந்து நான் எதிர்த்து நிற்கிறேன் அப்படின்னா காலகாலத்தில் நம்ம காண போயிருமே தவிர நம்ம வளர முடியாது. என்னோட கருத்து, என்னோட ஒப்பீனியன். நான் மற்றவங்க கூட நீங்க இருக்கு நான் சொல்ல விரும்புறேன். சந்திரசேகர் சார், உங்களுக்கு சார் 45 வருட காலமாக நீங்க நடிச்சிட்டு வரீங்க. அப்ப இருக்கிற ஜென்ரேஷன் வந்து வேற, இப்ப இருக்கிற வேற. ஏன்னா இப்ப இருக்கிற ஒரு ஹீரோ ஆனாலும் சரி, உடனே கேரன் போயிடுறாங்க, ஒரு செகண்ட்ல கேரன் போயிடுறாங்க, உள்ள போயிட்டு வர மாட்டாங்க. டேரக்டர் வெளியே நின்று கத்துன்னு கத்துற அசிஸ்டன்ட் டேரக்டர்லாம் போய் நிக்கிறாங்க. இப்ப நீங்க அப்ப பார்த்ததுக்கும் இப்ப இருக்கிற ஆர்டிஸ்டுக்கும் என்ன வித்தியாசம் பாக்குறீங்க சார்? அப்ப என்னன்னா கேரவன் அந்த மாதிரி இல்லை. ஒரு அவுட்டோர் ஷூட்டிங் போனா கூட ஒரு வீட்டில தான் எல்லாரும் ஒன்றா உட்காந்துருப்போம். இல்லை ஷூட்டிங்க்கு பக்கத்தில் வீடே இல்லைன்னா ஒரு மரத்தடியில் எல்லா ஆர்டிஸ்டும் உட்காந்துருப்போம். அப்போ அங்கே என்னன்னா எல்லா விஷயங்களும் பேசுவோம், அரட்டை அடிப்போம், எல்லா விஷயங்களும் பேசுவோம். அதுக்கப்புறம் சரி இப்போ எடுக்க போகிற ஷாட்டு, இந்த சீன் இருக்கு, இந்த சீனில் ஒரு டைலாக் என்ன, ஏன் டைலாக் இது, நீ இதை சொல்லு, நான் அதை சொல்கிறேன், இது வேணாம், அந்த டேரக்டர் கூட இப்படின்னா இதெல்லாம் ஒரு அந்யோன்யம் இருக்கும். மத்தியானம் என்ன சாப்பிடலாம் உனக்கு, இது மாதிரி ரொம்ப ஒரு அந்யோன்யம் இருந்தது. அது இப்போ குறைஞ்சிருக்கு. அது வந்து இப்போ குறைஞ்சிருக்கு. இப்போ வந்து என்னன்னா தனித்தனியாக இருக்கும். ஆனால் ஒன்று, விஞ்ஞான வளர்ச்சியில் வந்து பல விஷயங்கள் வந்து கொஞ்சம் தவிர்க்க முடியாத சில விஷயங்கள் இருக்கும். ஆனால் அதனால எந்த வகையிலும் சினிமா வந்து இறங்கிருச்சு அப்படின்னு சொல்ல முடியாது. சினிமா பிரமாதம், சினிமா இன்னைக்கு முன்னேற்றமா இருக்கு. அன்னைக்கு நாங்கள் ஒன்றா இருந்ததுனால பிரமாதமாக நடித்தோம். இன்னைக்கு என்ன கேரளா இருந்து வர்றதுனால நடிப்பு கம்மியாக இருக்குன்னு சொல்ல முடியாது. பின்னி எடுக்கிற நடிகர்கள்லாம் வந்துட்டாங்க. ஒன்றும் உதாரணத்துக்கு கருணா உட்கார்ந்துருக்காரு, பல விதமான காமெடி மட்டும் இல்லை, கேரக்டர் ரோல் பண்ணுறாரு, எல்லாம் பண்ணுறாரு. இப்போ சிவா இருக்காரு. சிவா எனக்கு தெரிஞ்ச சிவா இல்லை, சினிமாவில் ஸ்க்ரீனில் பார்க்காத சிவா இருக்காருல்ல, அவர் ஒரு அற்புதமான நடிகர், ஒரு சீரியஸ் நடிகர். அதுக்காக சில காட்சிகளை நான் ஒரு படத்தில் சலூன் படத்தில் பார்த்தேன். ஸோ அந்த மாதிரியெல்லாம் வந்து ரொம்ப யங்கர் ஜென்ரேஷன் ரொம்ப பிரமாதமாக இருக்காங்க, பழசை உள்வாங்கிக்கிறாங்க. அதனால வந்து சில குறைகளும் இருக்கிறது, நிறைகளும் இருக்கிறது. ஆனால் வளர்ச்சி தான், வளர்ச்சி. ஒரு கேள்வி, நீங்க இப்போ சின்ன திரை பக்கம் போனதுக்கப்புறம் நிறைய சினிமாவில் காணும். ஆனால் அங்கேயும் இங்கே தான் நிறைய இருப்பாங்க. நீங்க இங்கெல்லாம் போயிட்டு
அவ்வளோ டேலண்ட் உங்கள்கிட்ட. அது எப்பயாவது எங்களால் டிவியில் பார்க்க முடியுது. வீட்டில் இருக்க லேடிஸ்லாம் பார்க்குறாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, இல்லை ஆக்சுவலாக ரொம்ப கஷ்டங்க. சிவா சார் அடிக்கடி ஹோஸ்ட் பண்ணிடுறாரு நிறைய ப்ரோக்ராமு. அந்த ப்ரோக்ராம் நான் பண்ணும்போது ஒரே நாளில் 4 எபிசோட் எடுப்பாங்க. காலையில் 9 மணிக்கு ஆரம்பிச்சு நைட்டு 3-4 மணி ஆகிடும். ஸோ அந்த எனக்கு ஆனால் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது கஷ்டமாக இருந்தது. இப்போ திரும்ப கடைசியாக பண்ணுவேன் கண்டிப்பாக. சரி சார், சூதுகோபம் அப்படின்னு சொல்ற வார்த்தை வந்து பாத்தீங்கன்னா அடிக்கடி அம்மா வந்து எலெக்ஷன் டைம்ல யூஸ் பண்ணாங்க, புரட்சி தலைவி. அதே போல இந்த நாடும் நாட்டு மக்களும் அப்படின்றது பியூர் சின்னப்பா அவரு யூஸ் பண்ணது. அது ரெண்டுமே வந்து பயங்கர ஒரு ஸ்ட்ராங்கான வார்த்தை. இதை எப்படி நீங்க வந்து பிடிச்சி இதுல வச்சிருக்கீங்க? சூதுன்ற டைட்டில் நானோட டைட்டில், இது நான் பிடிச்ச டைட்டில் கிடையாது, அவரு வச்ச டைட்டில். பேசிக்கா சூதுகம் வந்து ஒரு காமெடி படம். இது சூதுகம் 2 வந்து ஒரு பயங்கரமான காமெடி படம். அது வந்துட்டு முதல்ல சூதுகமே வந்து ஒரு பொலிட்டிக்கல் சட்டையாக தான். இன்னைக்கு சமுதாயம் எப்படி இருக்குன்றது ஒரு சட்டைகளாக சொன்னாங்க அவங்க. சூதுகம் படத்துல வந்து இன்னைக்கு சொசைட்டி எப்படி அவால்வ் ஆகிட்டு இருக்கு, நம்மளை சுற்றி இருக்க சொசைட்டி எப்படி அவால்வ் ஆகிட்டு இருக்குன்றத எந்த விதமான பவுடர்லாம் போடாமல் மேக்கப்லாம் போடாமல் பக்கத்தில் மூஞ்சி அடிச்ச மாதிரி சொன்ன படம். அதை வந்து ஃபண்டாக காமெடியாக டெலிவரி பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி தான் இந்த படமும். ஆனால் நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக புரியும் இந்த படம் டைட்டில் ஏன் வந்து இந்த சூதுகம் கீழே 4 நாட்டு மக்களும் இருக்குது அப்படின்றது கண்டிப்பாக நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா புரியும். அதே மாதிரி ஏன்னா இது இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாட்டு மக்களும் மட்டும் இல்லை, இப்போ அர்ஜுனோட இதுவே டைரக்ஷன் ஸ்டைலே அப்படிதான் இருக்கு. அவர் வந்து இப்போ நீங்க வந்து இப்போ நீங்க இவர் அடுத்த சூப்பர் ஸ்டார் அடுத்த இது தளபதி அப்படின்லாம் போயிட்டு இருக்கும்போது எனக்கு தெரிஞ்சு நீ சினிமாவில் வந்து சுந்தர் சி அப்புறம் அதே மாதிரி பேட்டர்ல படம் எடுக்கக்கூடிய ஒரு ஆளா நான் வந்து அர்ஜுனை பார்க்குறேன். ஃபியூச்சர்ல வந்து கண்டிப்பா இன்னைக்கு சுந்தர் சி சார் எப்படி ஒரு 30 ஆண்டு காலம் தாண்டி சினிமாவில் இன்னும் ஒரு பெரிய ஹிட் இயக்குனராக இருக்காரோ அதே மாதிரி அர்ஜுனுக்கும் ஒரு மிகப்பெரிய லாங்கிட்டி இந்த சினிமா கிடைக்கும். ஏன்னா அவரோட ஸ்டைல் ஆஃப் மூவி மேக்கிங், அந்த ஸ்டைல் ஆஃப் கிரியேஷன், அவர் யோசிக்கிற விதம் எல்லாமே அந்த மாதிரியான பயங்கர காமெடியான வேலையா இருக்கு. அதுவும் மக்களை புரியுற மாதிரி ஒரு எளிமையான காமெடியா அவர் பண்றாரு. இப்போ சூதுகுல பாத்தீங்கன்னா சூதுகு வந்து ஒரு மிகப்பெரிய ஹிட் கல் கிளாசிக். ஆனால் அது கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப லோ சி சென்டர்னு சொல்லக்கூடிய ஏரியாக்கள்ல வந்து கம்மியா இருக்கும். ஏன்னா அந்த படத்தோட காமெடி வந்து அவங்களுக்கு சரியா புரியல, ரீச் ஆகல அவங்களுக்கு. பட் இந்த படம் அப்படி இருக்காது. இந்த படம் வந்து அனைவருக்கும் புரியும், அந்த அனைவரும் ரசிச்சு சிரிப்பாங்க. ஏன்னா அந்த மாதிரியான ஒரு காமெடியா அவர் எடுத்திருக்காரு. சார் அவர் உங்களை டைரக்டரோட கொஞ்சம் குறையா சொன்னாலும் நீங்க நிறைய சொல்லிட்டீங்க. அவர் குறையா சொன்னாலும் பார்க்கல, நேச்சுரலா சொல்றாரு அவ்வளவுதான். குறையெல்லாம் எடுத்துக்க மாட்டேன். ஏன்னா நான் எப்படி இருக்கா அவர் வந்து என்னை பத்தி பிரதிபலிக்கிறாரு. அதுதான் என்னோட கேள்வி. ஆக்சுவலா வந்து நீங்க ஒரு டைரக்டர், படம் பார்த்துட்டீங்களா? அதே மாதிரி அவர் வந்து உங்களே அப்பா அம்மா அப்படின்ற மாதிரி சொன்னாரு. அப்பா அம்மா வந்து 2 கேட்டகரி, இந்த மாதிரி எல்லாத்தையும் வாங்கி கொடுக்குறவங்க, கண்டிஷனா வளர்க்குறாங்க. கண்டிஷனா வளர்க்குற பிள்ளைங்க டிஸ்டிங்ஷன்ல பாஸ் பண்ணணும். இந்த படமும் அந்த மாதிரி பாஸ் பண்ணணும். அதே மாதிரி இந்த கேரக்டர் எல்லாருமே கருணாகரன் சார், வாகேசுந்தர் சேகர் சார், அது மாதிரி அருண்தாஸ், எம்எஸ் பாஸ்கர் எல்லாருமே பொறுக்கி எடுத்து போட்டுருக்க மாதிரி தெரியுது. அது நீங்களா அவரா? 2 பேர் இது அதெல்லாம் அவர் தான் காஸ்டிங்லாம் டைரக்டர் தான் சேரும். அதே மாதிரி இந்த படத்தையும் நாங்கள் பார்த்துட்டோம். நாங்கள் எல்லாருமே பார்த்துட்டு எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஒரு 100-150 பேர் தேட்டரில் உட்காந்து பார்ப்போம். எல்லாருமே பயங்கரமாக கைதட்டி சிரிச்சு ரசிச்சாங்க படத்தை. ஸோ அதே எஃபெக்ட் வந்து தேட்டர்லையும் இருக்குன்னு நாங்கள் நம்புகிறோம். இந்த கேரக்டர் சூஸ் பண்ணது இதுக்கான அந்த அவங்க எப்படி இருப்பாங்க, அந்த டிசைன்ஸ் இது எல்லாமே பண்ணது வந்து இயக்குனர் இருக்காரு அர்ஜுன் தான். அதே மாதிரி அவர் டிஸ்டிங்ஷன்ல பாஸ் பண்ணிருக்காரு, கண்டிப்பாக பாஸ் பண்ணுவார் நம்புறேன். வந்து ஒரு ட்ரைலர் ஒரு டைலாக் வருது, பெண்கள் வந்து கற்பனையே வாழ்ந்தா நல்லது, கல்யாணம் பண்ணாருன்னு. அது நீங்களா யோசிச்சீங்களா, இல்ல டைரக்டர் யோசிச்சாரா, இல்ல ப்ரொடியூசர் சொன்னாரா? இல்ல, ஆனா அந்த டைலாக் சொல்லும்போது மட்டும் இது இருக்கு கை தட்டுறது ஏன் இப்படி ஏன் இங்க கை தட்டீங்க? அப்புறம் அது எல்லா லைஃப்லயும் நீங்க ரொம்ப சுவாரஸ்யமா பேசுறீங்க. சார், நீங்க வந்து நடிகர் சங்கத்துல முக்கியமான பொறுப்புகளை வகித்தவர். இப்போ நீண்ட வருடங்களாகவே அந்த நடிகர் சங்கம் பில்டிங் வந்து கட்ட முடியாம பல இன்னல்கள், பல கோஷ்டி பூசல்கள் வந்து அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அது எப்படி சரி செய்யலாம்? இல்ல, அதுல கொஞ்சம் சட்ட சிக்கல் அதெல்லாம் இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு நிறைய தொடர்பு 10-15 வருஷமா நடிகர் சங்கத்திட்ட தொடர்பு இல்லை. ஆனால் அவங்க எடுத்துக்கிட்ட முயற்சி ஒரு அற்புதமான முயற்சி, நல்ல முயற்சி. அது வந்து சினிமா கலை உலக பெரிய புகழ்பெற்றவர்களுக்கு மட்டும் இல்லை, கஷ்டப்படுற கலைஞர்களுக்கெல்லாம் ஒரு பெரிய வாழ்க்கை கொடுக்கறதுக்கான அமைப்பெல்லாம் அதுக்குள்ளே இருக்குது. வருமானங்கள் வருவதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது.
அதனால் இந்த குறைகளை எல்லாம் நிவர்த்தி செஞ்சுட்டு சீக்கிரமாக முடிச்சாங்கன்னா அது ஒரு பிரம்மாண்டமான ஒரு அமைப்பாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு வேறு மாநிலங்களில் இவ்வளோ பெரிய கட்டணம் நடிகர் சங்கத்திற்கு இருப்பது நம்மளுடைய தமிழ்நாட்டில் மட்டும்தான் நினைக்கிறேன். அதனால் அது விரைவில் அது முடிக்கப்பட வேண்டும், அது தொடங்கப்பட வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.